ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொரோனா சுச்சுவேஷனால நிறைய கம்பெனிகள் தன்னுடைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க, பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா கட்டுப்பாடுகளில் நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு கம்பெனிகளும் தன்னுடைய ப்ராடக்ட்டை இப்போ லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவோ தரப்புலேருந்து விவோ V19 அந்த மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி நோசா 10A அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரெட்மி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ராடக்ட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட், அது மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மொபைல் கிடையாதுங்க. இது ஒரு ரோபோட் ஹவுஸ் கிளீனிங் ரோபோட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொல்கிறேன் ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது ஒரு ரோபோட். அதுவுமே இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாம எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் இந்த ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரைஸ், என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு ரோபோட்டில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக டெக்னிக்கல் அப்டேட்ஸ், ஆப்ஸ் அண்ட் டிப்ஸ், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் மேக்கிங் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லா கேட்டகரியோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Mi Robot Vacuum-Mop P அப்படின்ற இந்த ஒரு வேக்கம் கிளீனிங் ரோபோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LDS லேசர் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலியமாக தான் இயங்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் iRobot அப்படின்ற ஒரு வேக்யூம் கிளீனிங் ரோபோட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அமேசான்லேயே அந்த ரோபோட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வீட்டில் உள்ள குப்பைகளை மட்டும்தான் அது க்ளீன் பண்ணும், ஜஸ்ட் ஸ்வீப்பிங் மட்டும் தான் பண்ணும். பட் இந்த ரோபோட் உங்களுக்கு அப்படி இல்லை. இந்த ரோபோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்வீப்பிங்கும் பண்ணும் அண்ட் மாப்பிங்கும் பண்ணும். ஸோ உங்களுடைய வீட்டை பெருக்கவும் செய்யும், அதே சமயம் உங்கள் வீட்டை தொடச்சும் விடும். ஸோ இந்த மாதிரி 2-in-1 ஆப்ஷனோட மார்க்கெட்டில் இப்போ எம்மி தரப்புலேருந்து இந்த ஒரு கேஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வீட்டில் 8 மீட்டர் வரைக்கும் ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 மீட்டர் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வீட்டில் என்னென்ன டஸ்ட் இருக்குது, என்னென்ன குப்பைகள் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணி அதை போய் க்ளீன் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதை உங்களுடைய ஆப் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக பிரத்யேகமாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ஸ்மார்ட் ஆப்பை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய வீட்டோட மேப் அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய வீட்டோட இன்டெலிஜென்ஸ் மேப்பிங்கை ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மேப்பை வச்சு நீங்கள் இதில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். எங்கெங்கே க்ளீன் பண்ணணும், எங்கெங்கே க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸை இந்த ஒரு ரோபோட் மூலியமாக நீங்கள் க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேஸை நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளேஸை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரோபோட் அந்த பிளேஸ்க்கு போகாது, மற்ற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணும். டைம் ஷெட்யூலிங் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லி நீங்கள் மார்னிங் ஏஞ்சி நீங்கள் க்ளீன் பண்ணுற டைமெல்லாம் நீங்கள் இதை ஆன் பண்ணி க்ளீன் பண்ண வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் அதில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுடைய அந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடை நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை டெய்லி நீங்கள் போய் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை உங்களுக்கு சார்ஜ் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் போய் சார்ஜ் பிளக்இன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் சார்ஜ் கம்மியாச்சு அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அதனுடைய சார்ஜிங் போர்ட்டில் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி இது உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுற பாத்தும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணும். ஸோ சேம் பார்த்து உங்களுக்கு 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே க்ளீனாக இது ரொம்பவே சுத்தமாக உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது க்ளீன் பண்ணுற பாத்தில் நடுவில் ஏதாவது அப்ஸ்ட்ராக்கள் வருது அப்படின்னா அதை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இது ரைஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போய் இது க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறப்ப நடுவில் மேட் இருக்கும், மேட்டில் இது மாட்டிக்கும் அப்படின்ற ப்ராப்ளமே தேவையில்லை. இது ஜஸ்ட் அந்த மேட்டை கிராஸ் பண்ணி அந்த மேட்டையுமே சேர்த்து க்ளீன் பண்ணிடும் இது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், உங்களுடைய ஸ்டேர் கேஸ் உள்ள பிளேஸில் இது க்ளீன் பண்ணும்போது ஸ்டேர் கேஸ்லேருந்து கீழே விழுந்துருமா உடஞ்சிருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். இதில் அதுக்கும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேர் கேஸ் வருது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளமான ஏரியா அங்கே வருது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதை ரேட் பண்ணி ஜஸ்ட் இதோடைய பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிடும். இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுத்துருக்கேன். இந்த Mi ரோபோட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்ற ரேட்டில் தான் இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்னும் லான்ச் பண்ணலங்க, இப்போ இதோட ப்ரீ ஆர்டர் செக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர் தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரேட். ஸோ நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 அப்படின்ற ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது 18,000 அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லான்ச் பண்ணுறப்ப மினிமம் அட்லீஸ்ட் 25,000 எபோவாது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோ காஸ்ட் இஎம்ஐ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000 அப்படின்றது வச்சிருக்காங்க.
ஸோ நீங்கள் இந்த எம்ஐ ரோபோட் வேக்கம் மாப்பி ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு எம்ஐ க்ரௌட் ஃபண்டிங் வெப்சைட்டில் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை ப்ரீ ஆர்டர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்ஐ ரோபோட்டுக்கு இந்த 18,000 அப்படின்ற ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ரேட் அஃபோர்டபுள் ரேட்டா இல்லை ரொம்பவே ஹையான ரேட்டா? இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.